ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு மிந்த்ராவில் இருக்க ஆஃபர் பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது. அந்த ஒரு சீக்ரெட்டான ஆஃபர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆஃபர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஆஃபரில் வாங்கிப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். மிந்த்ரா ஆப்பில் நம்ம என்னென்ன வாங்குகிறோமோ அதுக்கெலாம் ஆஃபர்ஸ் இருக்குது. மின் கேஷ்ன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதில் போட்டே சொல்கிறேன், எந்தெந்த மாதிரி பண்ணணும்னு ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் லிப் லைனர், அதில் நாங்கள் நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டோம். இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுமே மிந்த்ராவில் வாங்கினது தான். இதில் இருக்க இந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கிறது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 124, பட் நான் ஆஃபரில் 78 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். ஜஸ்ட்டு 78 தான். அதில் மீதி அதோடைய பேலன்ஸ் எல்லாமே ஆஃபரில் மைனஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி வீக்லி இல்லை நம்மளுக்கு இந்த ஆஃபர் எப்போ ஒரு அமௌண்ட்டாக சேருதோ அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்லாம் கூட இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஃபரை சூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் இல்லை நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்குகிறோமோ செலக்ட் பண்ணி நம்ம கேஷை லெஸ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இந்த லிப் லைனர், அதுக்கப்புறம் 2 லிப் லைனர், லிப்ஸ்டிக், அது எல்லாமே நாங்கள் இந்த மிந்த்ராவில் மின் கேஷ் ஆஃபர் யூஸ் பண்ணி தான் வாங்கினோம். இந்த லிப் லைனர் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா 69 ருபீஸ் வரும் ஒரிஜினல் எம்ஆர்பி. நாங்கள் வாங்கினது 11 ருபீஸ் கொடுத்து தான். மீதி காசு எல்லாமே நாங்கள் மைனஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வாங்கினா யார் வேணான்னு சொல்லுவாங்க, நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஷாப்லாம் போனால் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம்னா நம்ம அந்த பில்லு ரேட்டை கொஞ்சம் லெஸ் பண்ண சொல்லுவோம். இதில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆஃபர் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு இது லாபம் தானே. ஸோ அதனால் நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் வாங்கிக்கலாம். மோஸ்ட்டாக டெய்லியுமே ஆஃபர் கிடைக்கும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு ரேராக மிஸ் ஆகும். இப்போ இந்த ஆஃபர் பற்றி தெரியாதவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிந்த்ரா ஆப்பில் உள்ளே போய்க்கோங்க. எப்படி நீங்கள் போவீங்களோ அதே மாதிரியே போயிட்டு இதுதான் அதோட ஹோம் பேஜ். அதில் இந்த கார்னரில் கேஷ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, டாப் கார்னரில் 56 ருபீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி தான் நான் இப்போ உள்ளே போகிறேன். எனக்கு 56 ருபீஸ் இப்போ பேலன்ஸ் இருக்குது. சில பேருக்கு இது ஃப்ரண்ட் பேஜில் ஷோ ஆகும், ஹோம் பேஜில். சில பேருக்கு அப்படி ஆகாது. அப்படி ஆகலைன்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது நம்மளுக்கு எக்ஸ்பைரிங் டேஸுமே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் ஸ்பின் பண்ண அந்த டே டிக்காக காமிக்கும். நேற்று வெட்னஸ்டே நான் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து டிக் இல்லாமல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நான் இதுக்கப்புறம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்னும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ளே நவ்வுன்னு இருக்கும். அதில் போயிட்டு இந்த மாதிரி புஷ் டு ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஃபியூ செகண்ட்ஸில் மணி சிம்பிள் மாதிரி நம்மளுக்கு அன்றைக்கி எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த ருபீஸ் காமிப்பாங்க. நேற்று எனக்கு 11 ருபீஸ் தான் கொடுத்தாங்க. டெய்லியுமே 11 கிடையாது. ஒரு சில டைமில் 4 ருபீஸ், 6 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எனக்கு 1 வீக் ஃபுல்லாமே 6 ருபீஸ் கூட வந்திருக்கு. அது நம்மளுக்கு டெய்லியும் ஆட் ஆகிட்டே போகும். செக் மின் கேஷ் பேலன்ஸ்னு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கும். எனக்கு இப்போ 67 ருபீஸ் இருக்குது. இந்த பேஜை ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட்டு, டைமிங், ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 1 வீக் நம்ம ஸ்பின் பண்ணி வச்சுருக்க அமௌண்ட்டை நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸ்பைரி எப்படி ஆகும்னா 1 வீக்கில் நம்ம ஃபஸ்ட்டு டே பண்ணிப்போம், ஒரு 6 ருபீஸ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் ஒரு டேயில் நம்மளுக்கு எக்ஸ்பைரி ஆகும்னா அந்த 6 ருபீஸ் அதுலேருந்து லெஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நம்ம டேட்லாம் பார்த்து நம்மளோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜில் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மின் கேஷ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட்டில் ஹோம் பேஜில் அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா இப்படி ப்ரொஃபைல்குள்ளேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ நம்ம வின் பண்ண ஒரு அமௌண்ட்டை வச்சு எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டில் அதை லெஸ் பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஹோம் பேஜில் சர்ச் பாரில் நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸோ இல்லை நம்ம வாங்க போகிற ப்ராடக்ட்டையோ சர்ச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் எல்லாமே நம்ம எப்பவும் போல் ஆர்டர் பண்ணுற மாதிரி ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறதோட ட்ரெஸ் ரேட் பார்த்திங்கன்னா 399. இப்போ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரால் பண்ணோன்னா அந்த பேஜ்லேயே உங்களுக்கு மின் கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வரும், அந்த பில்லோட சேர்த்து. அதுக்கு மேலே அந்த இடத்துல நீங்கள் ரேட் பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் 409ன்னு இருக்கா. 399 தான், பட் டெலிவரி சார்ஜ் சேர்த்து 409ன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல மின் கேஷ்னு இருக்கிற இடத்த நீங்கள் டிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 67 லெஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க 342 காமிப்பாங்க. அப்போ நம்ம 342 மட்டும்தான் டெலிவரி அப்போ பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கணும். இப்படி தான் நம்ம வாங்க போகிற ப்ராடக்ட்ஸோட ஒரிஜினல் ரேட்லேருந்து ஆஃபரை லெஸ் பண்ணி நம்மளோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கணும்.
இப்போ நம்ம 100 ருபீஸ்க்கு கீழே இருக்க ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிப் லைனர் நாங்கள் 69 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். அதில் அந்த வீக்கில் எவ்வளோ ஆஃபர் இருக்கோ அதை நாங்கள் லெஸ் பண்ணி 11 ருபீஸ் கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் அந்த 11 ருபீஸ்லேயே 10 ருபீஸ் டெலிவரி சார்ஜ். அப்போ நாங்கள் காசு கொடுத்து வாங்கினது 1 ருபி தான். டோட்டல் சேர்த்து டெலிவரி ஃபீஸும் அந்த 1 ருபீஸும் சேர்த்து 11 ருபீஸ்னு வாங்கினோம். எவ்வளோ நம்மளுக்கு லாபமாக கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸ்க்ரீனில் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நானும் என்னோட சிஸ்டரும் தனித்தனியாக மிந்த்ரா ஆப் யூஸ் பண்ணி டெய்லியுமே ஸ்பின் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்பின் பண்ணுறது எப்படின்னா, இப்போ 12 o'clock ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேன்னு வரும். நைட்டு லேட்டாக தூங்குறீங்கன்னா நீங்கள் உடனே கூட ஸ்பின் பண்ணிக்கலாம். டே டைம்லேயும் பண்ணிக்கலாம், 12 o'clock ஆஃப்டர் நைட்லேயும் பண்ணிக்கலாம். டெய்லியும் மிஸ் பண்ணாமல் ஸ்பின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.